கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை பிரசங்கி 2 அதிகாரம் 26 வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உம்முடைய ஜீவன் கிளாப் பண்ணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாலமோனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தை கொடுத்தார். தானியேலுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்தார். யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத இவ்வளவு பொல்லாத காரியம் நான் எப்படி செய்வேன் என்று விலகி ஓடினார். தானியேலுடைய வாழ்க்கையிலே விக்கிரகத்தினுடைய உணவை சாப்பிடாமல் தன்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொண்டார். சாலமோன் ராஜா 1000 காளைகளை செலுத்தின பொழுது தரிசனத்திலே நீ விரும்புவதை கேள் என்றார். நன்மை தீமை அறியத்தக்க ஞானம் தேவன் தந்தார். இன்று நம்ம வாழ்க்கையிலே தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தை தருகிறார். ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். தீமையான காரியங்களை வெறுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். விக்கிரகத்தினுடைய உணவை சாப்பிடக்கூடாது. அறிவை நமக்கு தர வேண்டும் என்றால் தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகி வாழ்ந்தாச்சுனாலே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. காலம் கடைசியா இருக்கு. உலகத்துக்குள்ளதான் இருக்காங்க. எத்தனையோ தீமையான காரியம் தேசத்துக்குள்ள இருக்கு. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? எல்லாம் சரிதான். ஆனால் தீமையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில தொடருதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நாம் உண்மையா இருக்கும்போது, பிரியமா இருக்கும்போது, பரிசுத்தமா வாழும்போது, அவருக்கு தகுந்த மாதிரி நாம் வாழும்போது நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, இன்பம் எல்லாம் உண்டு. நிறைய குடும்பத்திலே உலகத்தில் உள்ள சந்தோஷத்தை போய் தேடி நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். துதிக்கிற பிள்ளைகளா மாறணும். இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும். தானியேலை போல 3 நேரம் ஜெபம் பண்ணுங்க. யோசேப்பை போல பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாலமோன் ராஜாவை போல அவர் காளை செலுத்தினார். நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். தேவன் நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் தருவார். நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது, அவருடைய பார்வையிலே நாம் நல்லவனா இருக்கும்போது நமக்கு ஞானம், அறிவு, இன்பத்தை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கேளுங்க, அப்பா உங்க பார்வையில நான் உண்மையா இருக்கணும், நான் நல்லவனா இருக்கணும், எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. அவருடைய பார்வையிலே நம்ம நல்லவனா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிப்பார். நிறைய குடும்பத்தில் நினைப்பாங்க, என் குடும்பத்துல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்தந்த காரியத்துல போராட்டம் இருக்கு. தேவனுக்கு பிரியமானபடி நம்ம நல்லவனா வாழும்போது அவருடைய பார்வையில நம்ம நல்லவனா இருக்கணும். அவ்வளவுதான். உலகத்துல மற்றவங்களுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி அதை நம்ம ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம். 24 மணி நேரம் தேவனுடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன். நம்ம உண்மையா இருக்கும்போது, நல்லவனா இருக்கும்போது ஞானம், அறிவு,
இன்பம் நமக்கு அளிக்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. இந்த நாளைக்கான செய்த கிருபைக்காக நன்றிப்பா. 24 மணி நேரம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்க. உண்மையா வாழ கிருபை தாங்க. தேவனுக்கு ஏற்றபடி நல்லவனா வாழ கிருபை தாங்க. உமக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழணும் கிருபை தாங்க. தீமையான காரியங்களை வெறுக்க கிருபை தாங்க. நன்மை செய்ய கிருபை தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. சத்தியத்துல நடக்க சத்திய ஆவியானவரே போதிங்க. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கத்த கிருபை தாங்க. இரவும் போலும் வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறந்து தாங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க. உங்களுடைய நல்லாவியை தாங்க ராஜா. எங்க இதயத்துக்குள்ளே கொழுந்து விட அக்னி பற்றி விடிட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தில் பற்றி விடிட்டும். எங்களுக்காக எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம் ராஜா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. பரிபூர்ணமான கிருபை அப்பா ஒவ்வொரு குடும்பத்து மேலே இறங்கி வரட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் விசேஷமா புது எண்ணெயால் அபிஷேகம் விடு ராஜா. காண்டாமிருத்தது விலத்தங்க ராஜா. புது வல்லமை இறங்கி வரட்டும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். இந்த நாளிலும் புது கிருபை தாங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ராஜா. பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொண்ட அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யுத்த அபிஷேகம் தாங்க ராஜா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்க. ஞான வரலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. உணர்வுள்ள இதயத்தை தாங்க ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியினுடைய தாங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எங்க கண்கள்ல கழிக்கும் பொழுது வீண் வார்த்தை பேசாதபடி வேறடிங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு ரத்தத்தினாலே நாமத்தினாலே வேலையை விடு ராஜா. எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைவிட்டு ராஜா. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருங்களை அனுப்பினார் என்று வேதம் குமாரனுடைய ஆவியெல்லாம் நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமா எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கலாம் சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியாளி போட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தினால் எல்லா தடைகள்லாம் விலகி போட்டு ராஜா. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவுடைய சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானந்திரவிட்டு ராஜா. சிங்காசனத்திலிருந்து பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் என்று சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டகசாலை எல்லாம் அப்பா விசேஷமாக நிரப்புங்கப்பா. பண்டகசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா களஞ்சிகள் நிரப்புங்கப்பா. அவனுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ விசேஷமா வியாதி அவங்களை விட்டு விலக்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. நீதிமான சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதப்படி யாரெல்லாம் அர்ப்பணிக்கலாம் இயேசு கிறிஸ்துவினால கழுவி நீதிமானா மாற்றி அவங்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீ பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். தினமும் புதிய நாளுக்காக ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.